ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாசினி விலாக். நம்ம இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புளி சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் இதுக்கு கொஞ்சம் புளி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எனக்கு தேவையான அளவு குவான்டிட்டிக்காண்டி கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறம் மல்லி விதை, அதாவது தனியா, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு வத்தல் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும், அதாவது நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் கலர் ரொம்ப மாறுச்சுனாலும் அதோடய ஃப்ளேவர் நல்லா இருக்காது. ஸோ ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுட்டு நீங்கள் இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இதோட சவுண்டு மாறணும். அதுக்கப்புறம் இதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சினாலும் கொஞ்சம் கசக்கிற ஃப்ளேவர் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஃப்ளேமை கொஞ்சம் கம்மியாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் நான் இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எப்பயும் புளி சாதத்துக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா அது வேறு ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 பேருக்கு மட்டும்தான் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றனால நான் எனக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, அதுக்கப்புறம் அதோடு சேர்ந்துட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அங்கே ஒரே ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2-3 பீஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு அதிகமாக காரம் சேர்த்துக்க மாட்டேன். ஸோ நான் ஒரு 2 பீஸ் மட்டும் 2 பீஸ் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் புளிக்கரைசல் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சாதத்தில் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறதுனால இதில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கூட ஃப்ரிட்ஜில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டைமுக்குனாலும் எடுத்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு சாதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி ஒரு 6 மந்த்து இல்லைன்னா ஒரு 4 மந்த் வரை நீங்கள் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் சேர்த்துருக்கிற நல்லெண்ணெய் தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடரை கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம சேர்த்துக்கணும். ஆல்ரெடியே நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ணி அதோடய ஃப்ளேவர் எல்லாம் நல்லா கிடைக்கிற மாதிரிலாம் வச்சுருக்கோம். இப்போது அதை அதையும் சேர்த்துட்டு நம்ம திக் கன்சிஸ்டன்சி வர கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ பவுடர் சேர்த்துக்கிறோம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை சேர்த்துக்கிட்டோம். இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதோடய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக வர நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்காக கூட வரலாம். நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற போது நல்லா பாட்டில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கூட தண்ணி ட்ராப் எதுவும் இல்லாமல் நல்லா துடைச்சிட்டு மிக்சியில் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதை இப்போ என்ன பண்ணணும்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடணும்.
ஆற வச்சா தான் நம்மளுக்கு வந்து சாதம் வந்து லைட்டாக உடையாமல் வரும். இல்லைன்னா சாதம் உடஞ்சி உடஞ்சி வரும். பாருங்கள் நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போது நான் ஆல்ரெடி சாதம் வடித்து வச்சுருக்கேன். வடித்து ஆற வச்சுருக்கேன் ஒரு 2 பேருக்கு. நல்லா அதாவது எப்படின்னா லைட்டாக சாதம் ரொம்ப குழஞ்சிராமல் ஓரளவுக்கு பதம் வர்ற அளவுக்கு எடுத்து நீங்கள் வந்து வடித்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதில் எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம், வடகம், இல்லை உங்களுக்கு ஏதாவது கிறிஸ்பியாக ஏதாவது டீப் ஃப்ரை பண்ண ஏதாவது ஒரு பொரியல் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரெண்டோட காம்பினேஷனும் நல்லாயிருக்கும். இப்போ நான் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா ஃப்ளேவர் எல்லாம் சூப்பராக இருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு வந்தது, நல்லா இருக்குது. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.